வணக்கம் மக்களே. ஹெல்மெட்டை தூக்கி போட்டு காவியா மாறன அலற விட்ட கிளாசன் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் அணி இதுவரைக்கும் ஆடிய 3 போட்டிகள்ல தன்னோட முதல் ஆட்டத்துல பஞ்சாப் கிட்ட தோல்வியை சந்திச்சாங்க. அடுத்த ஆட்டங்கள்ல மும்பை, பெங்களூரு அணியை வீழ்த்தி வீறு கொண்டு போயிட்டு இருக்காங்க. புள்ளி பட்டியல்ல 3வது இடத்திலையும் இருக்காங்க. குஜராத் அணியில கேப்டன் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர், ரூதர் போட் இவங்கெல்லாம் பேட்டிங்ல மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பவுலிங்லயோ அந்த அணில சாய் கிஷோர், முகமது சிராஜ் இவங்கெல்லாம் கவனம் பெற்று வந்துட்டு இருக்காங்க. நடப்பு IPL சீசன்ல ரஷித் கானுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட பந்து வீச்சு எடுபடல. 3 போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய ரஷித் கான் 1 விக்கெட் மட்டுமே கைப்பற்றி இருக்காரு. குஜராத் அணி ஹாட்ரிக் வெற்றி பெற்று புள்ளி பட்டியல்ல முன்னேற முனைப்பு காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஹைதராபாத் அணி தன்னோட முதல் ஆட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 286 ரன்கள் குவிச்சு மிரட்டி இருந்தாங்க. அந்த ஆட்டத்துல ராஜஸ்தான 44 ரன் வித்தியாசத்துல தோற்கடிச்சும் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. லக்னோக்கு எதிரான போட்டியில 190 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. அந்த இலக்க லக்னோ அணி 16.3 ஓவர்லயே விரட்டி பிடிச்சு அசத்தி இருந்தாங்க. டெல்லிக்கு எதிரான போட்டியில 163 ரன்களுக்கு சுருண்டிட்டாங்க. அந்த இலக்க 16.3 ஓவர்லயே விரட்டி பிடிச்சாங்க டெல்லி அணி. கொல்கத்தாவுக்கு எதிரான முந்தைய ஆட்டத்துல 200 ரன்களை சேஸ் பண்ண ஹைதராபாத் அணி 120 ரன்களுக்கு சுருண்டுட்டாங்க. இதுவரை 4 போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய ஹைதராபாத் அணி 1 வெற்றி 3 தோல்விகளோட கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. அந்த அணியில டிராவல்ஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன், ஈசான் கிஷான் இப்படின்னு அதிரடி ஆட்டக்காரர்கள் இருந்துமே அவங்களால வெற்றி பெற முடியல. ஹைதராபாத் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியோட மோதிர போட்டி ஹைதராபாத்ல நடக்கிறதுனால உள்ளூர் ரசிகர்களோட ஆதரவு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு தான் இருக்கும். டாஸ் வின் பண்ண குஜராத் அணியோட கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாரு. அதன்படி முதல்ல பேட்டிங் செய்ய களம் இறங்கின ஹைதராபாத் அணிக்கு தொடக்கமே சரியாமையல. டிராவல்ஸ் ஹெட் 8 ரன்கள்லயும், அபிஷேக் சர்மா 18 ரன்கள்லயும், சிராஜ் பந்து வீச்சுல அவுட் ஆனாங்க. அவங்கள தொடர்ந்து களமிறங்கிய ஈசான் கிஷானும் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்கல. 17 ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்து அணிக்கு வலு சேர்த்த நிதிஷ் ரெட்டி, கிளாசன் இவங்க 2 பேரும் 51 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. கிளாசன் 27 ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே நிதிஷ் ரெட்டியும் 31 ரன்கள்ல சாய் கிஷோர் பந்து வீச்சுல விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. அதிரடிக்கு பெயர் போன ஹைதராபாத் அணி இந்த சீசன்ல தொடர்ந்து பேட்டிங்லயும் சொதப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டியிலுமே அதுதான் தொடர்ந்துச்சு. இறுதி கட்டத்துல கமென்ஸ் அதிரடியா விளையாடி 22 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதன் மூலம் ஹைதராபாத் அணி கொஞ்சம் டீசென்டான ஸ்கோரை எட்டியிருந்தாங்க. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களோட முடிவுல ஹைதராபாத் அணி 8 விக்கெட்களை இழந்து 152 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. குஜராத் தரப்புல அதிகபட்சமா சிராஜ் 4 விக்கெட்களையும், சாய் கிஷோர் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 2 விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாங்க. இதனையடுத்து 153 ரன்கள் அடிச்சால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி குஜராத் அணி களம் இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் அவுட் ஆகி வெளியே போன கிளாசன் கடுப்புல தன்னோட ஹெல்மெட்டை கழட்டி எழுந்திருப்பாரு. இதை பார்த்த அந்த அணி உரிமையாளர் காவியா மாறன் கொடுத்த ரியாக்ஷன் தான் இணையத்துல இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.